இன்னொரு விஷயம், இந்த இதே இடத்துல வந்து ஒரு 3 நாடார் விட்டு பசங்க, 3 தேவர் விட்டு பசங்க, இல்லை 3 வன்னியமார் விட்டு பசங்க இருந்து இதே மாதிரி வெட்டியிருந்தாங்கன்னா இங்கே இருக்க மீடியாக்களும், இங்கே இருக்கிற நடிகைகளும், இங்கே இருக்க அரசியல்வாதிகளும், இங்கே இருக்க சோஃபா இருக்கிற நடுநிலை நக்கிகளும் பேசாமல் இருந்திருப்பாங்களான்னு கேள்வி. இதே ஒரு 4 சிறுவர்கள் பண்ணியிருந்தாங்க, தேவர் விட்டு சிறுவர்களோ, நாடார் விட்டு சிறுவர்களோ, இல்லை வன்னியர் வீட்டு சிறுவர்களோ, இந்த 3 சாதியில வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கிசுமன் நடந்து போச்சு அப்படின்னா அதை பூகமமாக்கி அதை அவ்வளோ அந்த 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 மக்களையும் கேவலப்படுத்தி, அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்தி, அந்த பிள்ளைகளையும் கேவலப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அடிச்சு உடைச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அடைச்சிருப்பாங்களா இல்லையா? வணக்கம் தமிழகம், தான் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் காவல்துறைக்கு, தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நீ கஞ்சாவை பிடிக்கிறியோ, அவினை பிடிக்கிறியோ, இல்லை ப்ரௌன் சுகரை பிடிக்கிறியோ, இல்லை சோஃபார் வேறு ஏதாச்சும் ஒரு பொருளை பிடிக்கிறியோ, அது அடுத்த கட்டம். நீ பிடிச்ச மாதிரி தான் அது கடவுளுக்கு தான் தெரியும். அங்கிட்டு காசாக வாங்கிட்டு அதில் ஒரு 10 போலீஸில் 2 பேர் நல்லவங்க இருப்பாங்களா, அந்த ரெண்டு பேருக்கு தான் நான் வந்து இந்த காணொலி வைக்கிறத. எத்தனை பேர் காவல்துறை வந்து இதில் இருக்கிறீங்க, மீடியாக்களில் இருக்கிறீங்க, ட்விட்டர்லையோ இல்லை யூடியூப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம் இருக்கிறீங்க, சொந்தக்காரன் பொண்டாட்டி புள்ளவும் மயெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு போலீஸ் குடும்பம் இருக்கா? இல்லை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நேரம் இருக்கிறான். நான் இதை குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கஞ்சா ஒழிக்கிற, சிகரெட்டை ஒழிக்கிற, மதுவை ஒழிக்கிறங்கிற அடுத்த விஷயம். அந்த ஒரு கஞ்சாக்காண்டி ஒரு பாட்டு பாடுறானுங்க அவங்க, சரியா? அந்த ஒரு டீம், ஒரு 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 குரூப் இருக்கு. இந்த கஞ்சா பாட்டு பாடி நாங்கள் அப்படி வெட்டுவோம், இப்படி வெட்டுவோம், அப்படி வெட்டுவோம்னு அவங்கள முதல்ல பிடி. நீ கஞ்சா பிடிக்கிறியோ இல்லையோ, இவங்களை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்து. கொண்டு வந்து மீடியாவுக்கு முன்னாடி நிறுத்தி, இவன் தான் அந்த பாட்டு எழுதினவன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு முன்னாடி அவனை 2 செவிலி திருப்பி இந்த கை இருக்குல்ல, இந்த கை எழுதுற கையில் அடிச்சு, இந்த கை இந்த முழங்கொட்டை பேத்து பேத்து அடிக்க, அடுத்த திருப்பி அவன் எழுதும் போது அந்த இடத்துல கூசணும், கை இப்படி நடுங்கணும் அவனுக்கு. அந்த அடியை அடிச்சு உடைச்சு தெறிக்க வச்சு 2 பல்லையும் உடைச்சு. ஏன்னா நேற்று முன்னாள் பார்க்குற ஒரு பொம்பளை பிள்ளை அதே பாட்டை பாடுது. வேணும்னா அந்த நான் காவல்துறைக்கு கேட்குறேன், உனக்கு அதெல்லாம் பார்க்க கண்ணு இருக்கா இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட கேள்வியாக தான். இந்த பாட்டுகள் தான் முதல் இதுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையே இந்த பாட்டுகள் தான். இந்த பாட்டுகள் நீ ஒளி, சரியா? இந்த கஞ்சா குடிக்க பாட்டுகள் வருதுல, அந்த பஞ்சா குடிக்கிற பாட்டுகளை கொண்டு வந்து வச்சு எவன் எழுதுறானோ, எவன் இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீல்ஸ் போட்டுருக்கோம், அந்த ஐடியா பார்த்து அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலு வச்சு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடு. திருப்பி பண்ணிட்டானா அடிச்சு நீ மீடியாவுக்கு நேராக கொண்டு வந்து நீ அடிச்சு அவன் ஒரு 10 பேரை போட்டு வெளுத்துனீங்கன்னா, அந்த ரீல்ஸ் போடுறவனையும் இந்த பாட்டை எழுதுறவனையும் அடிச்சு இந்த மாதிரி பாட்டு எழுதுறவனை, சரியா? இந்த கஞ்சா குடிக்க பாட்டுகள் எழுதுறவனை, சும்மா இருக்கணும் தூண்டி கொண்டு போய் அருவா எடுத்து வெட்ட வைக்கிற பாட்டு, அந்த பாட்டுகள்லாம். நீ காவல்துறை இருக்கிறியா இல்லையா? இன்னொரு விஷயம், இந்த இதே இடத்துல வந்து ஒரு 3 நாடார் விட்டு பசங்க, 3 தேவர் விட்டு பசங்க, இல்லை 3 வன்னியமார் விட்டு பசங்க இருந்து இதே மாதிரி வெட்டியிருந்தாங்கன்னா இங்கே இருக்க மீடியாக்களும், இங்கே இருக்கிற நடிகைகளும், இங்கே இருக்க அரசியல்வாதிகளும், இங்கே இருக்க சோஃபா இருக்கிற நடுநிலை நக்கிகளும் பேசாமல் இருந்திருப்பாங்களான்னு கேள்வி. இதே ஒரு 4 சிறுவர்கள் பண்ணியிருந்தாங்க, தேவர் விட்டு சிறுவர்களோ, நாடார் விட்டு சிறுவர்களோ, இல்லை வன்னியர் வீட்டு சிறுவர்களோ, இந்த 3 சாதியில வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கிசுமன் நடந்து போச்சு அப்படின்னா அதை பூகமமாக்கி அதை அவ்வளோ அந்த 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 மக்களையும் கேவலப்படுத்தி, அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்தி, அந்த பிள்ளைகளையும் கேவலப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அடிச்சு உடைச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அடைச்சிருப்பாங்களா இல்லையா? இதை வந்து நம்ம தேவர் வீட்டு ஆட்களும், நம்ம நாடார் வீட்டு ஆட்களும், நம்ம வன்னியர் வீட்டுக்காரங்க கண்டுக்காம போகக்கூடாது. இதை வந்து மெயினாக எல்லாருமே எடுத்து பேசணும். எல்லாருமே ஏன் இந்த 3 சாதியத்தையும் சொல்கிறேன்னா, இந்த 3 சாதியம் தான் இவங்க டார்கெட் பண்ணுறது, சரியா? சோஃபார் இந்த நடுநிலைவாதியும் சரி, ஏன்னா என்னன்னு தெரியல, இந்த சாதியில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. பட் இந்த 3 சாதியும் டார்கெட் பண்ணுறது, சரியா? நான் என்னோட ஒரே ஒரு கேள்வி, இதே இந்த சாதியில் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களாம் சும்மா இருந்திருப்பீங்களா? என்னோட ஒரு கேள்வி இதுதான், நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க, சரியா? நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த்.